விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் வெள்ளித்திருப்பூர்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் கட்ரோடு தார் ரோட்டிலிருந்து மறுபடியும் 15 அடி அகலம் கொண்ட ஒரு மண் தளத்தில் 200 அடி தூரத்துக்கு 200 அடி தூரத்தில் 1 ஏக்கர் 65 சென்ட் தோட்ட நிலம் பார்க்க வந்துக்கிறேங்க. எப்படின்னாங்க, ஏன் தோட்ட நிலம்னு சொல்கிறேன்னா, தண்ணி சோர்ஸ் எதுவும் இல்லைங்க. இப்போ கிணறோ போரோ இருந்தால் ஒரு 4 தென்னை மரம் இருந்தால் அப்படி எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து தோட்டம்னு சொல்லலாம். இல்லை காலி நிலம் மேட்டாங்காடாக இருந்தால் காலி நிலம்னு சொல்லலாம். இது வந்து தோட்டத்து பகுதியில் தண்ணி சோர்ஸ் இல்லாமல் வெறுங்காடாக கொடுக்கறதுனால தோட்ட நிலம்னு சொல்கிறேன். அதில் தப்பு ஒன்றும் இல்லைங்களே, இதுதானே கரெக்டு? கரெக்டுங்க. அதுதான் இப்போ வந்து நான் போயிட்டுருக்கிறோம்ல, இதுதான் வந்து 15 அடி மண்ணுத்தடங்க. இந்த 15 அடி மண்ணுத்தடம் தான் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா காட்டுக்குமே தடம். இதிலே வந்து அங்கங்கே பார்த்திங்கன்னா குடியிருப்பு வீடு, இந்த பகுதியில் இருக்கிற தோட்டத்துக்கு, நாம் பார்க்க வந்த காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு எல்லாம் அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இதுதான் தடம். 15 அடி அகலம் கொண்ட மண் தடம், ஒரு 200 அடி தூரங்க. இப்போது இந்த தடம் வந்து இந்த காட்டினுடைய எந்த திசையில் வருது அப்படின்னா, தடம் வந்து தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசையை நோக்கி போகுது. நாம் பார்க்க வந்த காடு இதுதாங்க. இந்த காட்டுக்கு மேற்கு திசையில் தான் இந்த தடம் போகுது. நம்மளுக்கு குபேர மூலை இதுதாங்க. இப்போ நாம் நின்றுட்டுருக்கிற இடம் தான் இந்த கரும்பு காடு ஒட்டி வர்றத இந்த காலி நிலம் தான். இதுதான் நம்மளுக்கு குபேர மூலை. இதிலிருந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு தெரியுது பாருங்கள். இந்த வீட்டு ஒழுக்கத்துக்கு அந்த வீடு தான் வந்து கிழக்கோட்டு பவுண்ட்ரி, அதாவது கிழக்கோட்டில் போலி. குபேர மூலையிலேருந்து வந்து அக்னி மூலை அந்த வீடு இருக்குது, அதுதான் அக்னி மூலை. அதுக்கு ஒரே நேர் தான், எந்த ஒரு கிராஸோ பெண்டோ எதுவும் வரல. இப்போ காட்டினோட அமைப்பு பார்த்திங்கன்னாங்க ஒரு செவ்வக டைப்பில் வந்துடுது. எப்படின்னு கேட்டால், ஒரு நீள காட்டினுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு 120 அடி 130 அடி அந்த ரேஞ்சில் தான் வருங்க காட்டினுடைய அகலம். நீளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 அடி வரலாம். அப்படித்தான் வந்து காட்டினோட அமைப்பு இருக்குது. காடு வந்து சரிவு பார்த்திங்கன்னா வடக்கு சரிவில் அமைஞ்சிருக்குதுங்க. காடு வந்து திசை வந்து மேற்கு பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் காட்டினோட சரிவு வடக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க, வடக்கு சரிவாக இருக்குதுங்க. இப்படி தான் வந்து காடு அமைஞ்சிருக்குது. இதுதான் வந்து நம்மளுக்கு அக்னி மூலைங்க. அது நம்ம கல் அளவு கல் அக்னி மூலை கிழக்கோட்டு போலிங்க, கிழக்கு திசையில் இருக்கிற பவுண்ட்ரி இதுதான். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது குபேர மூலை சொன்னாங்கல்ல, அந்த குபேர மூலையிலிருந்து அக்னி மூலைக்கு வந்துட்டோம். அதாவது மேற்கு திசையிலேருந்து கிழக்கு திசையை நோக்கி. இந்த வீடு வந்து பக்கத்தில் குடியிருப்பு வீடு எல்லாமே பக்கம் 2-3 வீடு இருக்குது. இப்போ இதிலிருந்து பார்த்திங்கன்னாங்க, இது நம்ம நிற்கிற அக்னி மூலைங்களா, அக்னி மூலையிலேருந்து ஜல மூலைக்கு போகிறோம். அதாவது கிழக்கோட்டு பொலியில் தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசையை நோக்கி போகிறோம். அப்புறம் இதுக்கு தண்ணி சோர்ஸுக்கு எதுவும் இல்லைங்க. அதாவது வந்து காட்டுக்காரதுக்கு முன்னாடி வந்து அவங்க காட்டிலிருந்து ஒரு பகுதி மட்டும் பிரித்து 1 ஏக்கர் 65 சென்ட் ஒரு பிட்டு இந்த இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு பிரித்து தர்றாங்க. ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு கிணறு போர் இருக்கிறதுனால அந்த தண்ணி வச்சு தான் வெள்ளாமை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு காடு தரும்போது வந்து பார்த்திங்கன்னாங்க அவங்க தண்ணி சோர்ஸ் எதுவும் கொடுக்கலைங்க. இப்போ இந்த பவுண்ட்ரி கல் இல்லை அளவுலாம் நீட்டாக வந்து சர்வே பண்ணி இல்லை கரார் பண்ணி ரெக்கார்டு கிளியர் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதில் வந்து தென்னை மரம் வந்து ஒரு 10-15 மரம் அந்த ரேஞ்சில் வரும். ஆனால் வந்து காப்பில் வந்து 1-2 தான் இருக்குது. மீதியெல்லாம் வந்து ஒரு 4 வருஷ மரம், 4-4.5 வருஷ மரம் தான் வரும். அந்த மாதிரி வந்து ஒரு 15 மரம் அந்த ரேஞ்சில் இருக்குது. அந்த இப்போ நாம் வந்து இப்போ காடு வாங்கிக்கிறோம்,
அப்படின்னா நம்ம தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணுவோம்ல, ஏதோ ஒரு போரை போட்டு சர்வீஸ் வாங்குவோம். சர்வீஸ் உடனடியாக கிடைக்காது, ஒன்றா சோலாருக்கு இது போடுவோம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறோம். அது வரைக்கும் வந்து அவங்க தண்ணி சோர்ஸ் கொடுத்துட்றாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 15 தென்னை மரம் தான் இருக்குது. எண்ணி பார்த்தேன். அது இந்த கண்டிஷனில் தான் இருக்குதுங்க மரம். பாருங்க, இதெல்லாம் ஒரு 3.5 வருஷம் இன்னும் பாலை விட்டுருச்சுங்க. கிட்டத்தட்ட பாலை விட்டுருச்சு. இதில் பாலை விட்டல, இதில் பாலை விட்டுருச்சு பாருங்கள். ஒரு சில மரத்தில் பாலை விட்டுருச்சு. எல்லாம் ஒரு 3 மாதம்லாம் பாலை விட்டுரும். பாருங்கதா, பாலை வந்துருச்சு பாருங்கள். இப்படி தான் இந்த கண்டிஷனில் தான் தென்னை மரம் இருக்குது, பாலை விடுற கண்டிஷனில். இப்போ என்ன சொல்லிட்டு வந்தேன், உங்களுக்கு தண்ணி சோர்ஸ் கொடுத்துட்றாங்கன்னு சொன்னேன்னா, நாம் வந்து போர் போட்டு சர்வீஸ் வாங்க வரைக்குமோ அல்லது சோலாருக்கு இது போட்டு பண்ணுற வரைக்குமோ அவங்க வந்து நம்மளுக்கு தண்ணி கொடுத்துட்றாங்க. நாம் தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணுற வரைக்கும் அவங்க வந்து தண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம அது வரைக்கும் வந்து வெள்ளாமை பண்ணிக்கலாம், காட்டை வெறுங்காடாக போடணுங்கிறது இல்லை. இப்படி தான் வந்து நிலவரம், இப்படி தான் சொல்கிறாங்க காட்டுக்காரர். மற்றபடிக்கு வந்து காடு வந்து ஒரே நேர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த பனைமரம் தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து ஜலமூலைங்க. ஜலமூலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறம்போக்கு நீர்நிலை குட்டை. இந்த முள் முளைச்சதெல்லாம் வந்து ஒரு குளிக்கால புறம்போக்குங்க. இது வந்து வடிகாலெல்லாம் வந்து இதில் வந்து தண்ணி போயிருக்குது. குளிக்காலம் எல்லாம் மண் வச்சுருப்பாங்களாட்டுக்குது. இது வந்து பக்கத்து காடுங்க, நான் பார்க்க வந்த காடு இல்லை. நம்ம காட்டினோட நான் பார்க்க வந்த காட்டினோட ஈசானி மூலையில் ஜலமூலையில் இருக்குதுங்க ஒரு நீர்நிலை குட்டை. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நல்ல வாஸ்துக்குன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். நல்ல ஒரு சிறப்பான வாஸ்தாவும் இருக்குது. ஏன்னா கீழ்கையில் வந்து நம்மளுக்கு நீர்நிலை குட்டை போனால், நீர்நிலை குட்டை தடம் இந்த மாதிரிலாம் போனால் நல்லா ஒரு வாஸ்து, அதுக்காகத்தான் சொன்னேன். ரெண்டாவது இதுதான் நம்மளுக்கு ஜலமூலை. இப்போ ஜலமூலையிலிருந்து நாம் வந்து வாயுமூலைக்கு போகிறோங்க. அதுவும் ஒரே நேர் தான், எந்த ஒரு கிராஸோ பெண்டோ எதுவுமே இல்லை. நல்ல தீப்பெட்டி மாதிரிங்க, செவ்வாய் டைப்பில் இருக்குதுங்க. எந்த மூலை இழுக்கவும் இல்லை, கட்டாகவும் இல்லை, ஜம்முன்னு இருக்குது. சரிவும் பார்த்திங்கன்னா வடக்கு சரிவில் அமைஞ்சிருக்குது. காட்டினோட அளவு வந்துங்க 1 ஏக்கர் 65 சென்ட்டுங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டுக்காரங்களுக்கு ஒரு நல்ல காடுங்க. மண் வளம் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு களிமண் கலந்த ஒரு கரிசல் மண் மாதிரி இருக்குது. மண்ணையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா பக்கத்தில் அக்கம் பக்கத்துல எல்லாம் கரும்பு, வாழை, பருத்தி. இப்போ நான் பார்க்க வந்த காடு மக்காச்சோளம் போட்டு அறுவடை ஆயிடுச்சு. இப்படி வந்து எல்லாமே ஒரு சிறப்பான எல்லாமே விவசாய ஏரியா. அதே மாதிரி தண்ணி வந்து போர் போட்டால் தண்ணி ஆகக்கூடிய ஏரியாங்க. ஏன்னா இந்த காடு இருக்கிற மற்ற எல்லா திசையிலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், எல்லாம் விவசாயம் தான். நல்லா பருத்தி, குச்சிக்கிழங்கு, வாழை, கரும்பு, இது எல்லாமே நல்ல சிறப்பான ஒரு விவசாய ஏரியா. இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு நான் பார்க்க வந்த காட்டுக்கு வாயுமூலைங்க. வேறு மூலையில் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம், போய் அக்னி மூலை பார்த்தோம், அக்னி மூலையிலேருந்து ஜலமூலை வந்தோம், ஜலமூலை பார்த்துட்டு இப்போ வந்து வாயுமூலைக்கு வந்துட்டோம். இப்போ வாயுமூலையிலேருந்து மறுபடியும் குபேர மூலைக்கு போகிறோம். இதுவும் ஒரு நேர் தான், ஒரு கிராஸு பெண்டு எதுவும் வராது. ஒரு 120-130 அடி அகலம் கொண்ட ஒரு 400 to 500 அடி நீளம் கொண்ட ஒரு அருமையான ஒரு செவ்வக டைப்பு கொண்ட காடுங்க. இந்த பைப் ஓஸ் நாம் போயிட்டுருக்குறோம்ல, இதெல்லாம் வந்து நாம் பார்க்க வந்த காட்டில் சொட்டு நீர் போட்டது தான். எல்லாம் பைப் லைன்லாம் போட்டு சிறப்பாக எல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ என்னென்னா மக்காச்சோளம் போட்டு அறுவடை ஆயிடுச்சு. அடுத்த வெள்ளம் மண்ணில் மண்ணில் இந்த காடு கொடுக்கறதுனால விற்பனைக்கு வர்றதுனால அடுத்த வெள்ளாமல் அவங்க பண்ணல. இப்போ தென்னை மரத்துக்கு மட்டும் தண்ணி கட்டிட்டு விட்டுருவாங்களாட்டிருக்குது. நாம் விலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாம் காட்டை வாங்கிட்டோம்னா நாம் வெள்ளாமை பண்ணுறதுக்கு அவங்க தண்ணி கொடுத்துருவாங்க. நாம் இப்போதைக்கு போர் போட்டுக்கலாம். போர் போட்டால் தண்ணி ஆகக்கூடிய ஏரியா தான். அதனால் வந்து போர் போட்டு இப்போ டெம்பரவரியாக வந்து நம்ம ஒரு சோலாருக்கு இது கமிச்சு நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்கலாம். அப்புறம் நம்ம தட்கலுக்கு இது போட்டு சர்வீஸ்க்கு எழுதி வச்சிட்டோம்னா சர்வீஸ் வர வரைக்கும் சோலார் வச்சு ஓட்டிக்கலாம். இப்படி தான் நிலவரம் இருக்குது. இப்படி தான் நிலவரம் காட்டினுடைய அமைப்பு.
இப்போ உங்களுக்கு வேறு மூளை காட்டிடுறேன். எல்லாம் ஒரே நேருது, அந்த கிராஸும் இல்லை. இப்போ இந்த காட்டினோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்பீங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 55 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் விலை 55 லட்ச ரூபா சொல்கிறாங்க. மொத்தம் வந்து ஒரு ஏக்கரை 65 சென்ட்டு. அதாவது வந்துங்க ஒரு சின்ன திருத்தம், இந்த கரும்பு காடு வருதில்ல, இதில் வந்து அப்படியே கட் பண்ணி இந்த தடத்துலேருந்து நேரு தாங்க, இந்த வாயதான் இதுதாங்க, இதிலிருந்து அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு. அப்படியே ஒரு செவ்வாகமாங்க, எந்த மூலையுமே கட்டாகாதுங்க. இதுலேயும் போய் காட்டிடுறேன். இந்த கரும்பு காடு ஒரு வயலும் வந்துடுங்க. ஏன்னா நான் வாயு மூலையிலிருந்து வரும்போது தவறுதெல்லாம் மாறி வந்துட்டேன். இந்த தடம் வந்து பொது தடங்க, 15 அடி தடம் வந்து அடுத்த காட்டுக்கும் போகிறதுக்கு பொது தடம் பாருங்க. இதில் வந்து இந்த கரும்பு காடு இருக்குது, இந்த கொய்யா மரம் இருக்குதுல்ல, இதிலேருந்து அப்படியே நேர் கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு சார் இந்த கரும்பு காடு நான் போகும்போது வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த சோளம் இருந்துச்சுல்ல, இந்த மக்காச்சோளம், இந்த இதில் வந்து நேராக போயிட்டோம். இந்த கரும்பு காடு நான் விட்டுட்டேன். இப்போ என்னென்னா இந்த கரும்பு காட்டில் ஒரு 30 அடி அகலத்துலேயும் சேருது. நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு ஒரு செவ்வாய் டைப்பில் அப்படியே எந்த மூலையுமே கட் ஆகாமல் நீட்டாக வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. பாருங்க, இந்த தென்னை மரம்லாம் நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு சேர்ந்தது தான். இப்படித்தான் இருக்குது. விலை வந்து ஒரு ஏக்கர் தண்ணி இல்லாமல் வெறுங்காடு தான். ஆனால் தோட்ட நிலம், தோட்ட விலை வெள்ளாமை தான் பார்க்குறீங்க. விலை வந்து 55 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதுலேருந்து நெகோசியபிள் தான், குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி சோர்ஸுக்கு நாம் தான் ரெடி பண்ணிக்குவேணும். மொத்தம் ஒரு ஏக்கர் 65 சென்ட். இந்த நிலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படுற பட்சத்தில் உடனடியாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நேரில் வந்து பாருங்கள், பிடிச்சா பண்ணிக்கலாம். 55 ரூபாங்கிறது இன்னும் குறைச்சி பண்ணலாங்க. நம்ம சொல்கிறத அவ்வளோ சொல்கிறாங்க, குறைச்சி பண்ணலாம். பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் குடியிருப்பு. நான் பார்க்க வந்த காட்டுக்கு அக்னிமோ சைடில் 2 வீடு இருந்துச்சு பார்த்தீங்க. இது வந்து இந்த குபேர மூலைக்கு மேற்கு திசையில் இந்த வீடு. இப்படி சுற்றி அங்கங்கே தோட்டத்தில் குடியிருப்பு. இது என்னென்னா வெள்ளித்திருப்பூர்லேருந்து ஒரே கிலோமீட்டருங்க. வெள்ளித்திருப்பூர் ஊர் டவுனுக்குள்ளேருந்து இந்த காட்டுக்கு ஒரே கிலோமீட்டர். நல்ல செவ்வாய் டைப்பில் அருமையான காடுங்க. மண் நல்லா தான் இருக்குது. மண்ணெலாம் பாருங்கள், ஒரு களிமண் கலந்த கரிசல் மண் மாதிரி நல்லா வெள்ளாமைக்கு நல்லா உகந்த மண், தகுந்த மண். இந்த காடு வந்து ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறதுனால தவற விட்டுறாதீங்க. தண்ணி சோர்ஸு இங்கே எங்கே போர் போட்டாலும் தண்ணி ஆயிரும். சுற்றியெல்லாம் ஆற்று தண்ணி பாயக்கூடிய ஏரியா. இதுக்கு நான் போர் போட்டோம்னா தண்ணி ஆயிரும். ஒரே ஒரு லைனும் பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளே ஒரு எல்டி லைன் தாங்க, ஹெச்டி லைன் கிடையாது. ஒரு லைன் ஒன்று கிராஸ் ஆகி போகுது. நம்மளுக்கு வந்து அக்னி மூலையிலே கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த அக்னி மூலை தேசியிலிருந்து பக்கத்துலேயே கரண்ட கம்பம் இருக்குது. அதுலேயே நம்ம சர்வீஸ் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் தக்கலில் போட்டு வாங்கிக்கலாம். தக்கல் கொஞ்சம் லேட்டாக முன்ன பின்ன கூட ஆகும். இல்லை நம்ம எழுதி கிரை பண்ணிட்டோம்னா நாம் வந்து ஒரு போரை போட்டு நாம் வந்து சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணி வச்சுட்டு டெம்பரவரியாக ஒரு சோலாருக்கு இது போட்டு நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்கலாம். சர்வீஸ் வரும்போது அப்புறம் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்படி தான் இருக்குது. நிலம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் யோசிக்கவே வேண்டாங்க, உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். மற்றபடிக்கு உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு தோட்டக்காடு ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம இளம் எதிர்கால வளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, ஆளுங்கிற அந்த பெல் பட்டன் அமுத்தினா தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களை வந்து சென்றடையும். ரெண்டாவது, நான் காடு மட்டும் விற்கிறது மட்டும்தான் நினச்சிக்காதீங்க. உங்கள் பகுதியில் உங்கள் காடு தோட்டம் விற்கணும் அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் உங்கள் இடத்துக்கு வந்து பார்த்துட்டு நமது வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணுறேன். பார்ட்டி வந்தால் வியாபாரம் பண்ணுவோம். எனக்கு உண்டான கமிஷன் மட்டும் கொடுங்க போதும். நான் வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு தனியாக காசு இல்லை. நிறைய பேர் கேட்குறீங்க ஃபோன் பண்ணி, நம்ம ஆள் வந்து எடுத்து போடணுங்க, அதுக்கு என்ன சார்ஜு, அதுக்கு என்ன ஃபீஸுன்னு கேட்குறீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. வியாபாரம் பண்ண மட்டும்தான் எங்களுக்கு கமிஷனு, வேறு எதுக்குமே காசு தேவையில்லை. நீங்கள் எந்த ஏரியாவில் ஃபோன் பண்ணுறீங்களோ அந்த ஏரியா நான் வரக்கூடிய ஏரியாவாக இருந்தால் ஒரு நாள் அல்ல 2 நாளையில்
நான் வந்து நேரில் பார்த்து வீடியோ போட்டு வந்துடுவேன். மற்றபடிக்கு வேறு எதுவும் சொல்கிறக்கு இல்லைங்க. நிறை குறைகள் இருந்துச்சுன்னா எப்பவும் போல் வழக்கம் போல் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஃபோன் நம்பர் வந்து தலைப்புலையும் கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். இருந்தாலும் வாயில் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். 95 85 37 67 67 இதுதான் என்னோடய ஃபோன் நம்பருங்க. இப்போது நீங்கள் நிலம் சம்மந்தமாக எந்த நேரம் வேணாலும் ஃபோன் பண்ணலாம். வேறு என்ன சொல்கிறது, வேறு ஒன்றும் சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. நிறைகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஷேர் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ண உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ யாருக்காவது ஏதாவது தேவைப்பட்டால் உங்களுக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு தேவைப்படும்ல, அதனால் அவங்களுக்கு பிடிச்சாலும் பார்க்கட்டும். வேணும்னு சொல்கிறக்கு இல்லைங்க. நன்றி, வணக்கம்.